திருமூலரும் திருவள்ளுவரும் இவர் ஐயாவும் தான் தான் ஏன் பிறந்தோன்றத சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்குங்க. திருமூலர் தான் ஏன் பிறந்தேன்றதை சொல்கிறார். வள்ளலாரும் தான் ஏன் பிறந்தேன்றதை சொல்கிறார். அந்த விதம் தான் வேற. அவர் என்ன சொல்றாரு திருமூலர், பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். நல்ல சொல்ல கவனிங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது, இன்னொரு வாட்டி எப்போ பிறக்க போகிறோம் அது அப்புறம் தெரியாத விஷயம். அது முன்னை நன்றாக நம்ம இப்போ பிறந்துட்டோம். இப்போ பிறந்தப்ப செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்காக செய்யாமல் அப்புறம் ஒரு வாட்டி பிறந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது வந்துட்டு நிலையற்றது. எல்லாமே நிலையற்றதுன்னா கூட இது வந்து நினைக்கிறது கூட நியாயமற்றது. அதனால் இப்போவுமே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க, நல்லதெல்லாம் செய்யுங்க.